எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழ கூழ் தேக்கமடைந்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் முருகேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் முருகேசன், 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழ கூழ் தேக்கமடைவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் சுமார் ஆண்டுதோறும் 8 லட்சம் மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இவற்றில் 4 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு மாவட்டத்தில் உள்ள மாம்பழ பழச்சாறு தயாரிக்கும் ஆலைகள் மூலமாக மாங்கூழாக தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா, ரஷ்யா, வளைகுடா நாடுகளான துபாய், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளுக்கு சுமார் 50% அளவு ஏற்றுமதியான செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மீதமுள்ள 50% இந்திய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 3,500 கோடி ரூபாய் வர்த்தகமானது இந்த மாம்பழத்தை சார் மூலமாக கிடைக்கப்பட்டு வருகிறது. இதில் லட்சக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் இந்த தொழில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களும் பயன்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது போர் காரணமாக இந்த மாங்கல் ஏற்றுமதியானது தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாகவே ரஷ்யா, உக்ரைன் போர், தற்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் காரணமாகவும் ஏற்றுமதி செய்யப்பட்ட மாங்கலானது இலங்கை, சென்னை, தூத்துக்குடி போன்ற துறைமுகங்களில் இருந்து பல பகுதிகளுக்கு பல லட்சம் டன் தேக்கம் அடைந்துள்ளதாக இந்த தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இதன் மூலம் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுக்கான தற்போது வர்த்தகமாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், இந்த நிலையில் தற்பொழுது போர் காரணமாக, அதாவது கண்டெய்னர்கள் அந்த பகுதியில் கடக்க முடியாததால் அந்தந்த துறைமுகங்களில் இந்த கண்டெய்னர் தேக்கம் அடைந்துள்ளதால் இந்த வர்த்தகமானது பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அந்த உற்பத்தி கருத்து தெரிவித்துள்ளனர். எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழ கூழ் தேக்கமடைந்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் முருகேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் முருகேசன், 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழ கூழ் தேக்கமடைவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் சுமார் ஆண்டுதோறும் 8 லட்சம் மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இவற்றில் 4 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு மாவட்டத்தில் உள்ள மாம்பழ பழச்சாறு தயாரிக்கும் ஆலைகள் மூலமாக மாங்கூழாக தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா, ரஷ்யா, வளைகுடா நாடுகளான துபாய், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளுக்கு சுமார் 50% அளவு ஏற்றுமதியான செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மீதமுள்ள 50% இந்திய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 3,500 கோடி ரூபாய் வர்த்தகமானது இந்த மாம்பழத்தை சார் மூலமாக கிடைக்கப்பட்டு வருகிறது. இதில் லட்சக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் இந்த தொழில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களும் பயன்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது போர் காரணமாக இந்த மாங்கல் ஏற்றுமதியானது தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாகவே ரஷ்யா, உக்ரைன் போர், தற்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் காரணமாகவும் ஏற்றுமதி செய்யப்பட்ட மாங்கலானது இலங்கை, சென்னை, தூத்துக்குடி போன்ற துறைமுகங்களில் இருந்து பல பகுதிகளுக்கு பல லட்சம் டன் தேக்கம் அடைந்துள்ளதாக இந்த தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இதன் மூலம் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுக்கான தற்போது வர்த்தகமாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், இந்த நிலையில் தற்பொழுது போர் காரணமாக, அதாவது கண்டெய்னர்கள் அந்த பகுதியில் கடக்க முடியாததால் அந்தந்த துறைமுகங்களில் இந்த கண்டெய்னர் தேக்கம் அடைந்துள்ளதால் இந்த வர்த்தகமானது பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அந்த உற்பத்தி கருத்து தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.